வாங்க நம்ம பட்டூஸ் கிச்சனில் இன்றைக்கி ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் பீச் ஸ்டைல் ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஆட் பண்ணியிருக்க மசாலா பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷோட நல்லா கலந்து வந்திருக்கு. சாப்பிடும் போது பார்த்திங்கன்னா அதனுடைய டேஸ்ட்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபிஷ்லேருந்து பார்த்திங்கன்னா மசாலா உதிராமல் நம்ம ஆட் பண்ணியிருக்க பூண்டு கருவேப்பிலை இதோட சேர்த்து சாப்பிடும் போது பார்த்திங்கன்னா அதனுடைய டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1/2 kg அளவுக்கு பார்த்திங்கன்னா ஐல மீன் எடுத்திருக்கேன். இது 2-3 வாட்டி நல்லா மஞ்சத்தூள் போட்டு கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1.5 ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு, 1/2 பழம் லெமன் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாமல் நம்ம ஆட் பண்ணியிருக்க எண்ணெய் லெமன் இதிலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மீனில் இந்த மசாலாவை எல்லா இடமும் பரவுற மாதிரி நல்லா தடவி விட்டுக்கோங்க. ஒரு பக்கம் மசாலாவை நல்லா தடவி எடுத்தாச்சு. அடுத்த பக்கமும் பார்த்திங்கன்னா இந்த மசாலாவை எல்லா இடமும் பரவுற மாதிரி நல்லா தடவி விட்டுக்கோங்க. மசாலா நல்லா தடவி ஒரு 1/2 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ட்ரை ரோஸ்ட்டுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் கடுகு, 2 ஸ்பூன் தனியா, 3/4 ஸ்பூன் மிளகு, சின்னதாக 3 பீஸ் பட்டை, 4 கிராம்பு, 2 நார்மல் சில்லி, 3 காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணி லைட்டாக கலர் மாறி வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கலர் மாறி வாசனை வந்தோடனே வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ அதே பேன்லேயே கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இதையுமே நல்லா வறுத்து நல்லா கிறிஸ்பி ஆனவுடனே அதே தட்டில் ஆட் பண்ணி நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா ஆறிடுச்சு. இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணி கோர்ஸாக வர மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கோர்ஸாக வர மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு தவாவில் பொரிக்க தேவையான அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஊற வச்சுருக்க ஃபிஷ் பார்த்திங்கன்னா 1/2 ஹவருக்கு நல்லா ஊறி வந்திருக்கு. அதுக்கு மேலேயே நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க மசாலாவை லைட்டாக தூவி விட்டுக்கோங்க. ஒரு சைடு பார்த்திங்கன்னா நல்லா தூவி விட்டாச்சு. ஸோ இதை திருப்பி விட்டு இந்த சைடும் பார்த்திங்கன்னா லைட்டாக அந்த மசாலாவை தூவி விட்டுக்கோங்க. 2 பக்கமும் பார்த்திங்கன்னா மசாலா ஆட் பண்ணியாச்சு. இப்போ கடைசியாக நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலாலேயே 1.5 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மசாலாவையும் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. நல்லா கலந்து இதையுமே ஃபிஷ் மேலே நல்லா தூவி விட்டுக்கோங்க. 2 பக்கமும் பார்த்திங்கன்னா நல்லா திருப்பி விட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவை நல்லா தூவி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி அரிசி மாவில் கலந்து பொரிக்கும் போது பார்த்திங்கன்னா மசாலா உதிராமல் ஃபிஷ் ஃப்ரை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஃபிஷ்ஷை ஒன்று ஒன்றா சூடான எண்ணெயில் ஆட் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா எல்லா மீனும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு 7 பல்லு பூண்டை பார்த்திங்கன்னா நல்லா இடிக்கல்ல போட்டு இடித்து எடுத்துக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 10 மினிட்ஸ்க்கு மீனை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இடித்த பூண்டை எல்லா மீன்லேயும் லைட்டாக தூவி விட்டுக்கோங்க. கூடவே ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்திருக்கு. ஸோ இதை திருப்பி விட்டு இன்னொரு பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. மீதி இருக்க எல்லா பூண்டையுமே ஃபிஷ் மேலே ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சைடும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 10 மினிட்ஸ்க்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. லைட்டாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க ஒட்டாமல் வரத்துக்காக. 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டு வேக வச்சு கலர் மாறி வரும்போது எடுத்திங்கன்னா ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் பீச் ஸ்டைல் ஃபிஷ் ஃப்ரை ரெடி. நம்ம கடைசியாக ஆட் பண்ணியிருக்க பூண்டு கருவேப்பிலை இதெல்லாம் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா இதனுடைய டேஸ்ட்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம ஆட் பண்ணியிருக்க மசாலா பார்த்திங்கன்னா எதுவுமே உதிராமல் ஃபிஷ் ஃப்ரை சூப்பராக ரெடியாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.